ஒரு பேரண்டா உங்க குழந்தைக்கு நீங்க பண்ணவே கூடாத விஷயம் அவங்க தப்பு பண்ணும்போது திட்டுறது. இதை ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க உங்க குழந்தைக்கு நல்லதுன்னு நினைச்சுதாங்க பண்றீங்க. பட் அதுவே அவங்களோட எமோஷனல் லேர்னிங்க அஃபெக்ட் பண்ணிடுதுங்க. ஏன்னா உங்க குழந்தை ஒரு தப்பு பண்ணிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நீ ஏன் இப்படி பண்ண, இப்படிலாம் பண்ணக்கூடாது, அடுத்த தடவை இப்படி பண்ணா என்ன ஆகும், இந்த மாதிரி நீங்க ஹார்ஷா பேசும்போது அவங்களுக்கு நீங்க ரியாக்ஷன் தான் சொல்லி கொடுக்குறீங்க, ரிஃப்ளெக்ஷன் சொல்லி கொடுக்கல. ரிஃப்ளெக்ஷன் என்னன்னா, இப்போ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இது ஏன் நடந்துச்சு, இது எப்படி பண்ணியிருக்கலாம், இது இப்படி பண்ணியிருக்கலாம்னு அவங்க யோசிக்கணும். நீங்க இன்ஸ்டன்டா என்ன சொல்றீங்க, ஐயோன்ற மாதிரி நீங்க ரியாக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு நாளைக்கு லைஃப்ல என்ன நடந்தாலும் உடனே ஃபர்ஸ்ட் அந்த ஐயோ தான் வருமே தவிர அந்த இடத்துல நம்ம நின்று நிதானமா என்ன பண்ணலாம்ன்ற ஆலோசனையே வராது. சோ உங்க குழந்தை தப்பு பண்ணுது, ஆனா திட்டாம இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும் நீங்க என்ன கேட்டீங்கன்னா, சோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த தப்பு பண்ணும்போது அந்த இடத்துல நீங்க ஃபர்ஸ்ட் காம் ஆயிக்கோங்க. அவங்க பண்ற விஷயத்த அப்பத்திக்கு விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்களும் எமோஷனலி வெல்லா இருக்கும்போது அவங்களும் தப்பு பண்ணிட்டாங்க டக்குன்னு அழறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்கள ஹக் பண்ணிக்கோங்க, காம் பண்ணுங்க. அவங்க காம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களோட உட்காந்து பேசுங்க. கண்ணா நீ இப்படி பண்ணிருக்க, இது இப்படி பண்ணாம நம்ம இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணிருந்தா இது பெட்டரா இருக்குமா, அப்படி அவங்க கிட்ட ஹோல்டு கொடுக்கும்போது அவங்க டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டியும் அவங்களுக்கு வரும். அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்றத அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைம் அவங்க பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சு கரெக்டா பண்ணுவாங்க. சோ இதான் நான் சொல்ல வரேன், உங்க குழந்தை தப்பு பண்ணும்போது ரியாக்ட் பண்ணாதீங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. அது பண்ணாத உங்க பேரண்ட்ஸுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச பேரண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.